Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus, and we are discussing William Wordsworth's The Prelude, Book 1. And we are somewhere in the middle of this Book 1, which is actually uh, a book that speaks about the childhood days of William Wordsworth and how nature formed William Wordsworth. Because we know we know William Wordsworth is a nature poet, a very popular romantic poet. He is popularly known as nature poet of England. இங்கிலாந்து தேசத்தின் இயற்கை கவிஞர். இப்போ அவரை ஒரு கவிஞராக எப்படி அவர் உருவானார் அப்படிங்கும்போது, அவர் குழந்தை பருவத்தில் அவர் எப்படி இயற்கையாக அவர் எவ்வாறு தெரிந்தார், எப்படி அவருக்கு நிறைய விஷயங்கள் அவைலபிளா இருந்துச்சு, அந்த அவைலபிள் விஷயங்கள் எப்படி அவரை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா, அவருடைய ஃபார்மேட்டிவ் இயர்ஸை பத்தி பேசுறது தான் இந்த ஒரு டெக்ஸ்ட். அதுல புக் 1 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த புக் 1 specifically speaks about the childhood days and how nature was his formator. அவரை உரு கொடுத்தது இயற்கை, அவரது பொயட்டிக் ஸ்பிரிட்டுக்கு தீனி போட்டது இயற்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இந்த ப்ரெல்யூட் புக் 1 தொடங்கும் போது நம்ம தெளிவா சொன்னோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there are many things which are before us. இந்த இயற்கையில நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி இருக்கு. அந்த முன்னாடி இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னென்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ற, அப்படியே லோவர் லெவல்ல இருந்து அப்பர் லெவலுக்கு போனீங்கன்னா, there are many forms, images and many aids which are before us. நமக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. ஃபார்ம்ஸ்னா அந்த உடலோடு இருக்கக்கூடிய ஒரு உருவங்கள் இருக்கு, அப்புறம் இமேஜஸ் இருக்கு, அதாவது காட்சிகள் இருக்கு, அப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. இந்த நிறைய விஷயங்கள் வெளியில இருக்கிறது we call it as external things. இந்த எக்ஸ்டர்னல் திங்ஸ் புலன்காட்சி வழியாக, இந்த சென்ஸ் வழியாக எங்க போகுது? மருதகாசி பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. Do you remember the song? விழியில் விழுந்து, மருதகாசி ஒரு பாட்டு, அலைகள் ஓய்வதில்ல, அந்த ஒரு சூப்பரான ஒரு சாங். விழியில் விழுந்து உயிரில் கலந்து உணர்வில் கலந்த உறவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பாடிட்டு போவார் அந்த கவிஞர். அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே அப்படியே வெளியில இருக்கிறது எல்லாமே இந்த புலன் காட்சி வழியாக, இந்த கண் வழியாக அப்படியே உள்ள போகுது, காது வழியாக போகுது, தொடு உணர்வு வழியாக அப்படியே உள்ள போகுது. உள்ள போய் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் appeals to the internal aspect. We call it as concept, we call it as an idea. அப்ப இந்த ஐடியா அப்படியே ப்ராசஸ் பண்ணக்கூடியது ரெண்டு விஷயங்கள் இருக்கு. நான் முன்னாடி மேல இருந்து கீழே வந்தேன், இப்ப கீழே இருந்து அப்படியே மேல உங்களுக்கு சொல்றேன். இப்ப வெளியில இருக்கிற விஷயங்கள் கண் வழியாக, இந்த புலன்கள் வழியாக அப்படியே உள்ள போகும்போது, அப்படியே வெளியில இருக்கிறது எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட். அந்த எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்டுக்கு ஒரு ஐடியா உள்ள இருக்கு, நம்ம மைண்டுக்குள்ள இருக்கு. அந்த மைண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? இந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்ணுது? அப்படியே இண்டிவிஜுவலா இருக்கிறத கனெக்ட் பண்ணி ஒரு ஜெனரல் ட்ரூத் கொடுது. அந்த ஜெனரல் ட்ரூத் எல்லாமே எங்க போய் ப்ராசஸ் ஆகுது? மைண்டு கிட்ட இருந்து ப்ராசஸ் ஆகுது. இப்ப இந்த மைண்ட்ல பாத்தீங்கன்னா 1008 இமேஜஸ் நமக்கு மைண்டுக்குள்ள இருக்கு. 1008ங்கிறது சும்மா ஒரு ரஃப் நம்பர் சொல்றேன்னு வச்சுங்களேன். பல லட்சம் ஒரே நேரத்துல பல லட்சமான எண்ண ஓட்டங்கள் இருக்கு. இந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாமே நம்ம மைண்ட் அப்படியே கிளவுட் பண்ணும். அந்த கிளவுட் பண்ணும் பொழுது நம்ம எதை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நமது தம்பி தங்கைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே, அது வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. எப்போ அவன் 10th 9th வந்தானோ, அடுத்தது 10th, அடுத்தது நீ என்ன ஸ்ட்ரீம் எடுக்க போற? மேக்ஸ் பயாலஜியா, மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸா, இல்ல பியூர் சயின்ஸா அப்படின்னு அவனை போட்டு 1000 அந்த பாயோ கேர்ளு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இது கூட பரவாயில்லைங்க, அந்த 12th ஸ்டாண்டர்ட் ஒன்று வருது. இந்த 12th அந்த 12th படிக்கும் போதே 1008 ஆப்ஷன்ஸ் அவங்க முன்னாடி வைப்பாங்க. இதை வேணுமா, இதை வேணுமா, இதை வேணுமா, இது வேணுமா, இது வேணுமான்னு 1008 விஷயம் எடுக்கும் பொழுது எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாம யாரு முழிப்பா? அந்த பர்சன் முழிப்பாங்க. அதே மாதிரிதான் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துக்கு முன்னாடியும் 1008 விஷயங்கள் இருந்தது. இப்ப இவர் எதை தேர்ந்தெடுக்க போறாரு அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்றாரு? நான் எனது ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை தான் சார் தேர்ந்தெடுக்க போறேன்.
I'm not going to go by my intellect. I'm going to go by my romantic impulse. நான் ரீசனை வந்து ஃபாலோ பண்ணி போறது இல்ல. ஏன்? ஐ எம் நாட் அ ரேஷனலிஸ்ட், ஐ எம் அ ரொமான்டிக் போயட். எனக்கு எது முக்கியம் அப்படின்னா ஃபீலிங்ஸ் முக்கியம், இமோஷன்ஸ் முக்கியம், என்னுடைய இன்ஸ்டிங் முக்கியம். அப்ப இந்த ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், இன்ஸ்டிங்கோடு நான் ஒரு சாய்ஸ் மேற்கொண்டு அந்த சாய்ஸ் வந்து என்னை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. நீங்க ராபர்ட் ஃப்ராஸ்டோடைய ஒரு ஃபேமஸ் போயம் இருக்குல்லங்க, நம்ம படிச்சிருக்கோம். Two roads diverged in a yellow wood, and sorry I could not take both, and be one long traveler I stood. ஒரு இடத்துல அவர் போயிட்டே இருக்காரு, அந்த காட்டுக்குள்ளார பாத்தீங்கன்னா அந்த பாதை ரெண்டு விதமா ரெண்டு பக்கத்துல பிரிஞ்சு போகுது. அப்ப இவர் எதை எடுக்கிறதுன்னு தெரியாம விழிப்பெதிங்க நிக்கிறாரு. அப்ப அப்படியே சொல்றாரு, அந்த பாதையும் இந்த பாதையும் டிஸ்கஸ் பண்ண போறாரு. ஒரு பாதை வந்து யாருமே நடக்காத பாதை, இன்னொன்னு பல பேர் நடந்த பாதை. அப்ப அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, இந்த பல பேர் நடந்த பாதையில போனா நான் எப்படி சார் என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், எனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி உருவாக்க முடியும். அதனால என்ன பண்ணேன், இந்த பக்கம் யாருமே போகாத பாதை, ஆனா அந்த பாதையில நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? ஒருவேளை இந்த பாதையில நான் போனா வழி தவறி எங்கேயாவது போலாம், பல கரடு முரடான விஷயங்கள் இருக்கலாம், பல காட்டு விலங்குகள் இருக்கலாம், அந்த விலங்குகள் என்னை கொன்று விடலாம். இருந்தாலும் ஒருவேளை இந்த பாதையில நான் போய் யாருமே போகாத ஒரு சில ஏரியாஸை நான் கண்டுபிடிச்சு இந்த உலகிற்கு சொன்னேன் என்றால் இந்த உலகம் என்னை கொண்டாடும் as an explorer. அதனால நான் என்ன பண்ணேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாதையை தேர்ந்தெடுத்தேன். நான் எங்க போயிட்டேன், யாரும் சென்று சேராத ஒரு உயரத்திற்கு சென்று விட்டேன் அப்படின்னு ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்றாரு. இங்க வேர்ட்ஸ்வர்த் இங்கிலாந்துல எப்படியோ அமெரிக்கால ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படி. இங்க இவர் வந்து நேச்சர் போயட் அப்படின்னா, who is the nature poet in America? யாரு? ராபர்ட் ஃப்ராஸ்ட். ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்ன சொல்றாரு, நான் யாருமே போகாத ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப இவரு அதே ஐடியாவை இங்க உங்களுக்கு கனெக்ட் பண்றேன் பாருங்களேன். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, போயட்ரி அப்படின்னு வரும்போது ஃபாலோ யுவர் ஹார்ட், ஃபாலோ யுவர் இன்ஸ்டிங், அதுதான் என்னுடைய சாய்ஸ். அந்த சாய்ஸை தான் சார் நான் ஃபாலோ பண்ணி போறேன். ஆனா ஒரு சில கவிஞர்கள் இருக்காங்க, நான் அவங்கள விட ரொம்ப வித்தியாசமானவன். ஆனா ஒரு மெஜாரிட்டி குரூப் இருக்கு இந்த வேர்ல்டுல, பர்டிகுலர்லி அவர் இங்கிலாந்துல தான் சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, they are very very ambitious, they want to follow their reason. அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் எல்லாம் முக்கியம் இல்ல, இயற்கையோடு இருக்கணும் அவசியம்லாம் இல்ல. என்ன பண்ணுவாங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்தே என்ன பண்ணுவாங்க, because of their choice, because of their knowledge of words, they will force words into an idea and they will write poetry. This is called ambitious choice made by the majority. சரி சார், இந்த ambitious poets என்ன மாதிரி போயம் எழுதுவாங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, சார் ambitious poets வந்து they will be very proud about the nation, they will write about some British theme, they will write about some British theme. ஒரு ரொம்ப தேசபக்தி உள்ள கவிஞர் போல என்ன பண்ணுவாங்க, தேசபக்தி கவிதைகள் எழுதுவார்கள். இந்த தேசபக்தி கவிதைகள் நிறைய ரெக்கக்னிஷன் கிடைக்கும், நாடு வந்து அவர்களை போற்றும். இவர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு நாட்டை வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஆனா அது இந்த கவிதை காலத்திற்கு அப்பாற்பட்டு நிற்குமா, காலத்தை கடந்து பேசப்படுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி சார், அது பேசப்படாது. ஆனா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துடைய கவிதையை இன்னமும் நம்ம பேசுறோம். ஏன்? அவரு லேக் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த இடத்தை பத்தி பேசினாரு. இருந்தாலும் இன்னும் நம்மால என்ன பண்ண முடியுது, வேர்ட்ஸ்வர்த்தோட கனெக்ட் பண்ண முடியுது. பிகாஸ் நம்ம இருக்கக்கூடிய ஏரியால அந்த மாதிரி இயற்கை இருக்கு. அப்ப இட் இஸ் a universal theme that William Wordsworth has written. அப்ப சொல்றாரு, if you follow the heart you will appeal to eternity. ஆனா if you go by your ambition, if you go by your intellect, உங்களுடைய அறிவு சார்ந்து நீங்க இன்ஸ்பிரேஷன் இல்லாம நானே எழுதுறேன் சார் அப்படின்னு எழுதுனீங்கன்னா நீங்க கொஞ்சம் நேரோவான தீம்ல தான் சார் எழுதுவீங்க. சரி, அது நம்பர் 1. அவர் தேசபக்தி பாடல்கள் எழுதுவாங்க. நம்பர் 2 வேற என்ன பாடுவாங்க, they will be writing about, okay, they will be writing about some romantic tale. Okay, ambitious poets will write about romantic tale, or they will be writing about chivalric romance, military.
அந்த மிலிட்டரி எக்ஸ்பெடிஷனை பத்தி எழுதுவாங்க. இது எல்லாமே ரொம்ப நேரோ கன்ஃபைன்ஸ்ல வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்படி எல்லாம் பண்ண போறது சிலர், இந்த மாதிரி பெரிய ஆட்களை பத்தி எல்லாம் எழுத போறது இல்ல, நான் அதை பத்தி கவிதை எழுத போறேன் அப்படின்னு அழகா 172ல சொல்றாரு பாருங்க. ஐ பைப் டு shepherd swain or seated harp in hand அப்படிங்கிறாரு. shepherd swain, I'm going to write on the country men. swain அப்படின்னா country men. கண்ட்ரி மென் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பத்தி தான் நான் பேச போறேன். நமக்கு இந்த வார பத்தி பேசுறதெல்லாம் வேணாம் சார். ஏன் இந்த வார பத்தி, இந்த கண்ட்ரிய பத்தி நீங்க எழுதுனீங்கன்னா அதை இவரு மெட்டபாரிக்கலி he compares it to something which poisons the poet's inspiration. ஓகே, ஒரு இயற்கையா ஒரு கவிதை எழுதுறவனுக்கும் கவர்மெண்ட் கூப்பிட்டு தம்பி நம்ம கவர்மெண்ட்டை பத்தி நீ கவிதை எழுது அப்படின்னு சொல்லி கவிதை எழுதுறவனுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ட்ஸ்வொர்த் மாதிரி ஆட்கள் இயற்கையை பத்தி எழுதுறவங்க, they write poem feeling the internal freedom. உள்ள ஒரு உள்ளார்ந்த ஒரு சுதந்திரம் இருக்கும். ஆனா கவர்மெண்ட் சொல்லி அல்லது ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லி அந்த ஆர்கனைசேஷன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு கவிதை எழுதுறான் இல்லையா, அந்த கவிதை அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்காது. அப்ப அந்த மாதிரி கவிஞன் கிட்ட சந்தோஷம் இருக்குமா, மன நிறைவு இருக்குமா அப்படின்னா மன நிறைவு இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன், நீங்க 80களில் 70களில் அதுக்கு முன்னாடி எழுதின பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி மாதிரி ஆட்கள் எழுதின பாடல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் காலத்தை கடந்து இன்னமும் மக்கள் முணுமுணுக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் நம் மனசுல இருக்கு, அந்த டியூன்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு மியூசிக் போட்டுறாங்க, அந்த மியூசிக்கு தகுந்தாப்புல பாட்டு எழுதுறாங்க. அப்படி எழுதக்கூடிய கவிஞர்கிட்ட ஃப்ரீடம் இருக்குமா? உள்ள அவன் அந்த ஃப்ரீடம், அவன் சந்தோஷமா இருப்பானா? காசு கிடைக்கும், லட்சக்கணக்கில் காசு. ஒரு பாட்டு எழுதுறீங்க லட்சக்கணக்கில் காசுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு ஒரு மன நிறைவு இருக்குமா அப்படின்னா இன்ஸ்டன்ட் நேம் ஃபேம் கிடைக்கும். ஆனா அடுத்த பாட்டு வந்துச்சுன்னா இந்த பாட்டு காணா போயிருங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, when you write out of some compulsion it is like you being poisoned. இது தேவையா சார் நமக்கு அப்படின்னு யார் சொல்றா? வேர்ட்ஸ்வொர்த். அப்ப இந்த பாய்சன்ட் சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம வெளியே வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சொல்யூஷனும் சொல்றாரு. In order to come out of this poisoned mind, what should writers do அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, he is finding fault with the Christian world. இந்த கிறிஸ்டியன் வேர்ல்டுல நிறைய கம்பல்ஷன் இருக்கு சார் ரைட்டர்ஸுக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி எழுதக்கூடாது அப்படி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1008 கம்பல்ஷன் இருக்கு. ஆனா ஒருவேளை நீங்க ஒரிஜினல் ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணணும்னா எப்படி போயட்ரி எழுதணும்? You should write poetry like the pagans. யாரு மாதிரி கவிதை எழுதணுமா? நான் பிலீவர்ஸ் மாதிரி கவிதை எழுதணும். பேகன் அப்படிங்கிற வார்த்தை, ஜென்டைல் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் கிறிஸ்டியன் வேர்ல்டுல நான் கிறிஸ்டியன்ஸ் பத்தி சொல்லக்கூடிய வார்த்தை. ஏன் சார் இவரு பேகன்ஸ் மாதிரி கவிதை எழுதணும் அப்படிங்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிறிஸ்டியன் வேர்ல்ட் the created reality is not at all important. The creator alone is important. ஆனா இந்த பேகன் வேர்ல்டுல இந்த மக்கள் ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கை வாழக்கூடியவங்க, பெரிய அளவுக்கு நாலேஜ் இல்லாதவர்கள். அப்படியே நாலேஜ் இருந்தா கூட அவங்க நாலேஜ் will not question nature. அவங்களுக்கு இயற்கை தான் டைரக்டா காட் மாதிரி தெரியும். அதனால அதை பத்தி கவிதை எழுதுவாங்க. Are you there with me, teachers? Did you understand the concept? The antidote against poison of the modern day poets is to write poetry like the pagans. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது என்ன அப்படின்னா, you should follow the model given by Auden. Auden அப்படிங்கும்போது he is a character in Norse mythology. நம்ம ஏற்கனவே தாமஸ் கார்லைல் படிச்சோம். ஹீரோ ஆஸ் a divinity அப்படிங்கிற ஒரு எஸ்ஸே, அப்படி ஒரு 6 எஸ்ஸே மொத்தம் அப்படிதானே சொன்னோம் டீச்சர்ஸ். அதுல நமக்கு 3rd எஸ்ஸே தான் கொடுத்துருக்காங்க. தாமஸ் கார்லைல், ஹீரோ ஆஸ் டிவினிட்டி, ஹீரோ ஆஸ் ப்ராஃபிட், ஹீரோ ஆஸ்
போயட், ஹீரோ as மேன் ஆஃப் லெட்டர்ஸ், அப்படியே அவர் அடுக்கிக்கிட்டே போவார் ஒவ்வொரு காலகட்டத்திலும். அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம், யாருக்குமே புலப்படாத ஒரு சில விஷயங்கள்னு இருக்கு. அந்த மிஸ்ட்ரிய பத்தி ரொம்ப அதிகமா பேசின ஒரு ஆளு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஓடின். அண்ட் இங்க நம்ம ரைட்டர் என்ன சொல்றாருன்னா, ஓடின் வாஸ் a very powerful man. Okay, he was a diviner. அவர் எவ்வளவு தூரம் அவருக்கு இன்டர்னல் ஃப்ரீடம் இருந்தது அப்படின்னா, he was able to decipher the mystery. அந்த மிஸ்ட்ரி அவரால் புரிஞ்சுக்க முடிஞ்சதுனால அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, அந்த நாட்டை எதிர்த்து போர் என்ன பண்ணாங்க, அந்த அவருடைய நாட்டை அழிக்கலாம் என்று அந்த ரோமாபுரியிலிருந்து அங்க இருந்த ஜெனரல்ஸ் எல்லாம் கங்கணம் கட்டிட்டு வந்தாங்க. என்ன பண்ணாரு, அவங்கள எல்லாரையும் தன்னுடைய ஆன்மீக பவர்னால என்ன பண்ணாரு, தன்னுடைய கவிதைகள்னால அடிச்சு பறக்க விட்டார். அவங்க எல்லாம் தலையில சொல்லுவாங்க மண்ணை கவிட்டு ஓடிட்டாங்க. அந்த அளவுக்கு ஓடின் வந்து ரொம்ப பவர்ஃபுல். சரி, யார் இந்த ஓடின் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா, ஓடின் இஸ் a mystic. Who is Odin? ஆடின்னா டக்குன்னு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். நார்ஸ் மெத்தாலஜில he is a mystic. According to the popular legend, because of the power of his spirituality, he was able to defeat the Roman Empire. அது புரிஞ்சுச்சா டீச்சர்ஸ் இந்த பாயிண்ட்? அப்ப ஆடின் கிட்ட என்ன இருந்தது அப்படிங்கிறீங்கன்னா, ஆடின் கிட்ட இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் இருந்தது. இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் அவருக்கு எங்க இருந்து சார் கிடைச்சிச்சு அப்படின்னா, he lived a life tuned with nature. அவர் இயற்கையோடு இயந்த ஒரு வாழ்வு வாழ்ந்தார். அதனால அவருக்கு ஒரு பவர் கிடைச்சிச்சு. உங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்க முடியலன்னா நான் சிம்பிளா சொல்றேன். நமக்கு சுனாமி வந்தது, தாய்லாந்து, இந்தோனேஷியா, அப்புறம் இந்த பக்கம் இந்தியால நிறைய அடி வாங்குச்சுன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு சில தீவுகளில் இருந்த மக்கள் எல்லாம் அப்படியே உயிர் வாழ்ந்தார்கள். அங்க ஒரு ஆதிவாசி கூட இறக்கவில்லை அப்படிங்கிற தகவல்லாம் வந்துச்சு. எப்படி சார் அவங்களால மட்டும் இந்த சுனாமி வந்து அந்த தீவுல தாக்காமையா நம்ம கிட்ட வந்துச்சு அப்படின்னா, இல்ல, அந்த தீவுகளை தாக்கி வந்தது. ஆனா அவர்கள் அதை முன்கூட்டியே உணர்ந்து இந்த சுனாமி வேவ்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த அவங்க தீவுல இருந்த உயரமான மலைக்கு சென்று அங்கே தஞ்சம் புகுந்து சுனாமி பேரலையிலிருந்து தப்பினார்கள் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க இயற்கைய புரிஞ்சுக்கிட்டாங்க, இயற்கையோடு ஒரு ஏந்த வாழ்வு வாழ்ந்தார்கள். அதனால அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. அதனால அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு, சர்வை பண்ண முடிஞ்சிச்சு. Did you understand that, teachers? அதே மாதிரி பாருங்களேன், யூ ஹாவ் another reference. இதை பத்தி பாப்பப் இருக்கா, நான் இதை போட்டு வச்சிருக்கேன்னா போடலன்னு நினைக்கிறேன். இங்க ஒரே ஒரு சிம்பிளா கொடுத்துருக்காங்க. என்ன, how the friends and followers of Sertorius out of Spain flying found shelter in the Fountain Isles. ஒரு ஃபவுண்டைன் ஐலண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலண்ட்ல போய் மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த சைட்ல பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் சர்வாதிகாரம் தலை தூக்குகிறதோ அப்போது என்ன பண்ணாங்க, அந்த சர்வாதிகாரிடமிருந்து தப்பி பிழைப்பதற்காக மக்கள் எங்க தான் ஓடுனாங்க, இன்னொரு சிட்டிக்கு ஓடல, ஏதோ ஒரு தனிமையான தீவிற்கு ஓடினார்கள். அங்கே இயற்கையோடு ஒரு அருமையான நட்புறவான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். அப்ப ஒரே வழி என்ன அப்படின்னா, ரொமான்டிக் ஐடியா அந்த மோட்டோவை தான் திருப்பி சொல்றாரு. உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய 1008 மென்டல் பிரஷர்ல இருந்து நீங்க தப்பிச்சு ஓடணும்னா ஒரே வழிதான், திருப்பியும் இயற்கையை நோக்கி ஓடுங்க, இயற்கை கிட்ட போய் தஞ்சம் புகுங்க, உங்க அம்மா மடியில போய் படுத்துக்கங்க. படுத்தீங்கன்னா உங்க அம்மா அப்படியே தலையை தடவி கொடுக்கும்போது எல்லாத்தையும் நீங்க மறந்துடுவீங்க. நெக்ஸ்ட் அடுத்தது சொல்றா பாருங்க, என்ன சொல்றாங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் யூரோப் people were living happy life, but the happy life of people was disturbed by a pestilence. Pestilence na disease. ஆனா இவரு இங்க டிசீஸ பத்தி பேசல, இங்க எதை பத்தி பேசுறாரு, he is actually speaking about tyranny, dictatorship.
சர்வாதிகார ஆட்சி, ஒடுக்குமுறை ஆட்சி என்பது ஒன்று தலை தூக்கிய போது அங்கிருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? சர்வாதிகாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். அந்த குரல் கொடுத்ததனால் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணல? அவங்களுடைய சுதந்திர வேட்கையை கைவிட்டதாக இல்லை. இந்த சுதந்திர வேட்கை எப்படி சார் நீங்க கையில பிடிச்சிருப்பீங்க அப்படின்னா, நீங்க இயற்கையோடு வாழ்ந்தால் இயற்கை மாறி இருக்க நினைப்பீங்க. இயற்கையை யாராவது கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது மாதிரி நீங்க இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்தீர்கள் என்றால், அந்த இயற்கை எப்படி ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டா இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டா நீங்களும் மாறி விடுவீர்கள். அப்ப அந்த ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி ஹைலைட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. என்ன அப்படின்னா, இயற்கையோடு நீங்கள் ஒன்றி வாழ்ந்தால் you will be like the great men in history who fought against tyranny. இப்ப நம்ம சுத்தி நிறைய டைரன்ஸ் இருக்காங்க, டிக்டேட்டர்ஸ் இருக்காங்க. நம்ம வாழ்க்கை முறையை மாத்தியே ஆகணும். ஏன்? அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வாழ்க்கை முறையை மாத்துறதுக்கு 1008 முயற்சி. 2Gன்னு கொண்டு வந்தாங்க, 3G கொண்டு வந்தாங்க, 4G, 5G, இப்ப 6G, 7G எல்லாம் கொண்டு போவாங்க. அப்ப அந்த அளவுக்கு போகும்போது நம்மள என்ன பண்றாங்க? அடிமைகளாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக நீங்க குரல் கொடுக்கணும்னா என்னதான் பண்ணணும்? திருப்பியும் இயற்கை கிட்ட ஓடிடணும். இயற்கையோடு இயற்கையாக இயற்கையை போல் வாழ தொடங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க திரும்பியும் ஒரு அல்யூஷன் கொடுக்கிறாரு. டீச்சர்ஸ், ஆர் யூ தேர் வித் மீ? Yes, sir. Yes, sir. There is an allusion again made. எல்லாமே அல்யூஷன் தான். இப்ப எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டேன்னா இட் இஸ் an allusion. என்ன சொல்றாரு அப்படின்னா, he is just generalizing. என்ன சொல்றாருன்னா, there was a high souled man. high souled அப்படின்னா a man who loved freedom. ஒரு சுதந்திர உணர்வோடு இருந்த மனிதன் என்ன பண்ணா? டியூரிங் tyrannic times. எப்போது ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்ததோ அவன் என்ன பண்ணான்? அந்த சர்வாதிகாரியை எதிர்த்து நின்றான். வாடா பாத்துக்கலாம், நீ எவ்வளவு பேரை வச்சு கூட்டிட்டு வந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய பெட்டாலியனை எனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன். நான் செத்தா கூட பரவாயில்ல, என்னுடைய அது அந்த சுதந்திர வேட்கையானது கொழுந்து விட்டு எரியும். நான் ஒரு மார்டரா கூட ஆவேன், ஒரு பர்பஸுக்காக நான் சாவேன். ஆனா நான் விட்டுட்டு போற அந்த ஸ்பிரிட்டு பலாயிரம் மனிதர்களை கிளர்ந்து எழ செய்யும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இருந்தார்கள். ஆனா இவர் என்ன சொல்றாரு? அப்படி இறந்து போன மனிதர்கள் they are unnamed among the chronicles of the kings. ஏன் chronicles of the king ன்னு ஒரு புத்தகம் இருந்தது. Have you heard of this chronicles of the king? அரசர்களை பத்தி மட்டும் ஒரு புத்தகம் இருந்தது. அந்த காலத்துல இங்கிலாந்துல இது ரொம்ப ஃபேமஸான புக், chronicles of the king. அப்ப இந்த chronicles of the king யாரை பற்றி மட்டும் எழுதினது? அரசர்களை பற்றி மட்டும் எழுதியது. ஆனா இந்த மாதிரி சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்த அந்த ஹீரோவை பத்தி எழுத தவறியது. அந்த மனிதன் உண்மைக்கு குரல் கொடுத்ததால் அவன் என்ன பண்ணான்? ஒரு பெரிய சஃபரரா மாறினான், ரொம்ப கஷ்டத்திற்கு உள்ளானா. அவனை பற்றி யாருமே ஒரு துளி கூட பேசவில்லை. இந்த மாதிரி தான் சார் இந்த உலகம் இருக்கும். ரைட்? நம்ம will go to the next allusion. What is the next allusion? The author, that is William Wordsworth, is speaking about a Frenchman. நானும் இந்த Frenchman யாரு அப்படின்னு பல புக்ல தேடி பார்த்தேன். எல்லா புக்கும் ஏதோ ஒரு சும்மா Frenchman தான் சொல்லியிருக்காங்க. இந்த Frenchman மட்டும் யாருன்னு என்னால ட்ரேஸ் பண்ண முடியல. ஆனா Frenchman இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. How that one Frenchman, through continued force of meditation on the inhuman deeds of those who conquered first the Indian Isles, when single in his ministry across the ocean, not to confront the oppressor, but like a thirsty wind. இங்க இருக்கு பாருங்க ஒரு சிமிலி. ஒரு இங்க பிரெஞ்சு மேனை பத்தி சொல்றாரு. ஒரு பிரெஞ்சு மேன் என்ன பண்ணனா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பிரெஞ்சு மேன் அப்படியே பாக்குறான், அடுத்த நாட்டுல ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்குது. அப்ப அந்த சர்வாதிகார ஆட்சி, ஒடுக்குமுறை ஆட்சியை கண்டு மனவேதனையுற்று என்ன பண்ணா? தன்னுடைய தேசத்திலிருந்து எதிரி தேசத்திற்கு போறான். எதுக்கு போறான் அப்படின்னா, அந்த நாட்டுல அந்த சர்வாதிகாரிக்கு உதவி செய்வதற்கு போல அந்த சர்வாதிகாரியை எதிர்த்து நிற்பதற்காக போனான். எப்படி போனான் அப்படிங்கும்போது அங்க ஒரு சிமிலி கொடுக்கிறாரு. லைக் அ thirsty wind.
தாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காற்று. அந்த காற்றை போல அவன் அங்க போய் என்ன பண்ணான்? அங்க போய் அந்த எதிரிய துவம்சம் பண்ணி அந்த மக்களுக்கு சந்தோஷத்தை, மன நிம்மதியை, சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தான். இந்த அல்யூஷன் தெரியுதா டீச்சர்ஸ்? இப்ப இந்த பேசேஜ் ஃபுல்லாமே நிறைய அல்யூஷன் இருக்கு. ஆனா அந்த அல்யூஷன் எதை பத்தி? ஃப்ரீடம் பத்தி, லிபர்ட்டியை பத்தி. ஏன்னா பிகினிங்லேயே நமக்கு செகண்ட் ஸ்டான்சர்லயே லிபர்ட்டி பத்தி தான் சொன்னாரு. அந்த லிபர்ட்டி எப்ப நீங்க லிபர்ட்டியை லவ் பண்ணீங்க, எப்ப ட்ரூத்தை லவ் பண்ணீங்கன்னா, எப்ப நீங்க நேச்சரோடு இருக்கிறீங்களோ அப்பதான் நீங்க லிபர்ட்டியை பெருசா விரும்புவீங்க, ட்ரூத்தை விரும்புவீங்க. எப்ப நீங்க நேச்சரை விட்டு அகன்று போறீங்களோ அப்ப நீங்க அடிமைகளா இருக்க ஆசைப்படுவீங்க. நீங்க என்ன வேணுமோ அடி அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்? உங்களுக்கும் அந்த இயற்கையோட ஸ்பிரிட் தெரியாம போச்சு. இயற்கை will not be oppressed, will not allow itself to be oppressed by anybody. அது வைல்டா தான் இருக்கும், டொமஸ்டிகேட் ஆகவே ஆகாது. ஆனா நீங்க நானு எல்லாருமே டொமஸ்டிகேட் ஆயிட்டோம். ஏன்? நம்ம இயற்கையிடமிருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை. நம்மளை சுரண்டுறாங்க. இயற்கை என்ன பண்ணும்? சுரண்டுறத அலோவ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஓவரா சுரண்டுனா என்ன ஆகும்? அடி பள்ளமா வைக்கும். அந்த அடியில இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு பல வருடங்கள் ஆகிவிடும். பல ஆயிரம் வருடங்கள் கூட ஆகலாம், பல 100 வருடங்கள் கூட ஆகலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய அடி கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்கும். ஏன்? அப்ப அந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. The second one, இன்னொரு அல்யூஷன் கொடுக்குறாரு. அடுத்த அல்யூஷன், how Gustavus sought help at his need in Delacrea's mines. இது என்ன சார் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there was a man by name Gustavus Vasa. What is the name of the man? Gustavus Vasa. He was the Swedish king who led a rebellion against the Danish control of Sweden. டென்மார்க்ல இருந்து ஸ்வீடனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த கண்ட்ரோலுக்கு எதிராக குரல் கொடுத்த அந்த மனிதர் கஸ்டாவுஸ் வாசா. இந்த கஸ்டாவுஸ் வாசா என்ன பண்ணாரு? He defeated the Danish rulers in Sweden and established the Swedish free state. எல்லாமே இந்த ஃப்ரீடம் ரிலேட்டடா கொடுத்துட்டு அடுத்த ஒரு அல்யூஷனும் கொடுக்குறாரு. என்ன அல்யூஷன்? He is going to speak about a common man who fought for the freedom of Scotland. Who is this man அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மேனை பத்தி இங்க நமக்கு இருக்கு. He is called, just 1 minute, he is called William Wallace, who is celebrated as a national hero of Scotland. William Wallace. And ஏன் சார் இவர் என்ன அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, he fought for Scottish independence during the first war of Scottish independence, which was fought between 1296 to 1328. And இவர் என்ன பண்ணாரு? He fought against King Edward the First of England, and he defeated the English army in a famous battle called the Battle of Stirling Bridge. அது ஒரு ஃபேமஸான ஒர்க்கே இருக்கு, நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. த பேட்டில் ஆஃப் ஸ்டர்லிங் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு ஒர்க். அப்ப அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இயற்கையோடு ஏந்த வாழ்வு வாழ்ந்தார்கள் அந்த மக்கள் எல்லாம். அதனால என்ன பண்ணாரு அப்படின்னா, இயற்கைக்கு எதிராக யாரெல்லாம் திரும்புறாங்களோ அவர்களை எதிர்த்து போரிட்டு ஒரு சுதந்திரம் என்பதை நிலைநாட்டினார். இப்ப இந்த வாலிஸை பத்தி நம்ம போயட் சும்மா விட்டு போலாமா? இல்ல, ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லணும். Of Wallace to be found like a wild flower. அவருடைய பெயர் எப்படி இருக்கிறது அப்படின்னா, அவருடைய பெயர் ஒரு காட்டு பூவை போல இருக்கிறது. Okay, he left the name of Wallace to be found like a wild flower. வரலாற்றுல இடம் பெற்றுச்சு. ஆனா நம்ம இன்னைக்கு மாடர்னிசம் அப்படிங்கிறதுனால அவர்கள் எல்லாம் மறந்துட்டோம். யாரெல்லாம் சுதந்திரம் பெற்று கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் மறந்துட்டோம். ஆனா இன்னைக்கு யாரெல்லாம் நாட்டை நாசம் பண்ணும்னு இறங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அது யாரா தான் இருக்கட்டும், எந்த பார்ட்டியை சேர்ந்தவங்களா தான் இருக்கட்டும், நம்ம யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி உயிரை ஈந்து தங்களுடைய உடைமைகளை எல்லாம் கொடுத்து
பெற்ற சுதந்திரத்தை இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம அடகு வச்சிடறோம். 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு அடகு வைக்கிறோம். ஓகே, ஒரு குவார்ட்டர் கோழி பிரியாணி அடகு வச்சிடறாங்க. அந்த மாதிரி கான்டெக்ட்ல இவர் என்ன சொல்றாரு, வாலேஸ் அப்படிங்கிற ஒரு பத்தி ஒரு பேர் இருக்கு சார், அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஓகே, அந்த மனிதன் உடைய பெயர் எப்படி இருக்குன்னா லைக் அ வைல்டு ஃப்ளவர், அவரை தேடி நம்ம போகணும். ஓகே, அவருடைய டீட்ஸ், அவர் செய்த வீர தீர செயல்கள் எப்படி இருக்கு? டுடே இட் இஸ் லைக் அ ஃபேமிலி ஆஃப் கோஸ். இட்ஸ் லைக் அ ஃபேமிலி ஆஃப் கோஸ். எங்க தான் பார்க்க முடியும் அப்படின்னா யூனிவர்சிட்டியில போய் இவரை பத்தி சொல்லி கொடுக்கலாம் இல்ல. இட் இஸ் தேர் இன் த ஃபார்ம் ஆஃப் லெஜெண்ட்ஸ். லெஜெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய வரலாற்று ஹிஸ்டரி எல்லாம் அவரை பத்தி இல்ல, நமக்கு ஃபோக்லோரா தான் இவரை பத்தி இருக்கு. வில்லியம் வாலேஸ். இப்படி எல்லாம் அப்படியே இண்டிபெண்டன்ஸை பத்தி லிபர்ட்டியை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு, அப்படியே தெளிவா போறாரு. எதை நோக்கி போறாரு? இப்ப நான் பேச போறது எல்லாமே அப்படியே டிட்டாச்சான ஸ்டோரி, ஏதோ கற்பனை கதையெல்லாம் சொல்ல போறது இல்ல. ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், மை ஓன் பேஷன், மை ஓன் தாட்ஸ் which are experienced by me அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலிங் இருக்கு, அதை அடுத்த செஷன்ல பார்ப்போம். Now we can go for a break. Do you have any doubts here, teacher?